இருந்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட் தான் இன்னையோட மார்க் ரூம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா? சோ எப்பயுமே ஒரு தியரி கொஸ்டின் படிக்கும் போது கீவேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். அப்ப ஃப்ரெங்கல் டிஃபெக்ட்ஸ்ல என்னென்ன கீவேர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்னா டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ். அது என்ன டிஸ்லொகேஷன் ஆஃப் அயான்ஸ்? ஒரு இடத்துல இல்லாம வேற இடத்துக்கு மூவ் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள், கிளாஸ் டீச்சர் உங்களுக்கு நீங்க இந்த பிளேஸ்ல தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, கரெக்டா? பட் அந்த பிளேஸ் இல்லாம நீங்க மூவ் பண்றீங்க. சோ அதுதான் டிஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி டிஸ்லொகேட் ஆகுறது எங்க போய் உட்காருது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டிஷியல் சைட் ஆர் இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன். அது என்ன இன்டர்ஸ்டிஷியல் பொசிஷன்? சோ இது எல்லாம் தான் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சரா நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ இங்க இருக்கிற ஏஜி பிளஸ் அயான் என்ன ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க வந்து உட்கார்ந்துக்குது. அப்போ அதோட ஒரிஜினல் சைட்ல இருந்து ஒரு கேப்ல போய் உட்கார்றனால இட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்ஸ்டிஷியல் சைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எஸ். இது யூசுவலா எங்க நடக்கும்? கேட்டியானுக்கும் ஆனியானுக்கும் டிஃப்ரெண்ட் இன் சைஸ் இருக்கணும் அண்ட் கேட்டியான் ஸ்மாலர் சைஸா இருக்கணும். எதனால கேட்டியான் ஸ்மாலர் சைஸா இருக்கணும்? பிகாஸ் கேட்டியான் சின்னதா இருந்தாதான் கண்டிப்பா இன்டர்ஸ்டிஷியல் கேப்ல போய் அதனால பிக்ஸ் ஆக முடியும், ரைட்டா? ஏன்னா இன்டர்ஸ்டிஷியல் அப்படிங்கிறது ஒரு ஸ்மால் கேப். அப்ப கேட்டியான் சின்னதா இருக்கும் போதுதான் இன்டர்ஸ்டிஷியல் சைட்ல போய் அது பிக்ஸ் ஆயிக்கும். ஓகே, எஸ். நெக்ஸ்ட், இதனால டென்சிட்டி ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? டெஃபினெட்லி நாட். டென்சிட்டியோட ஃபார்முலா என்னது? மாஸ் பை வால்யூம். இங்க மாஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? இல்ல. ஆட்டம்ஸ் இங்க 100 ஆட்டம்ஸ்னா 100 ஆட்டம்ஸ் அப்படியே இருக்கு. அப்ப மாஸ்ல சேஞ்சஸ் இல்லாதனால கண்டிப்பா டென்சிட்டிலயும் சேஞ்சஸ் இருக்காது. ஓகே, தென் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க? AgBr. இதுல Ag பாத்தீங்கன்னா ஸ்மால் சைஸ் ஆட்டம். ஓகே, சோ இதுதான் வந்து ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். நம்ம நெக்ஸ்ட் மார்க் ரூம்ல மீட் பண்ணலாம். பை பை கைஸ்.